2009 வந்து உங்களுக்கு அந்த யுத்தம் முடிஞ்சோடனே, இன அழிப்பு முடிஞ்சோடனே அடுத்து வந்த தேர்தல் இருக்குல்ல, அப்போ வந்து அவர் சொன்னது என்ன ஞாபகம் இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி இல்லை, திமுகவோட தான் நாங்கள் எப்பவும் கூட்டணின்னு சொன்னார். இப்போ காங்கிரஸ் கூட நேரடியாகவே கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. சரி, எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலையா, அதாவது என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார். அப்புறம் கடைசி கட்டத்தில் ஈழத்துலேருந்து நீங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைங்க, காங்கிரஸ் திமுக கூட வைங்க, இன்னும் 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குங்க அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அவன் உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறான். இப்போ சாவுமா அப்போ சாவுமா, என்னடா எல்லாவனும் விட்டான், நம்ம சொந்த நாடு இந்தியாவும் நம்மளை நடுத்தருவில் விட்டு அறுத்துட்டாங்களே அப்படிங்கிற சோகத்தில் இருக்கும்போது அங்கேருந்து போனை போட்டு வருகின்ற தேர்தலில் அடுத்த தேர்தலில் இதே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீங்கள் இருங்கன்னு அவங்க சொன்னாங்க, அந்த தலைமையிலேருந்து சொன்னாங்க. அதால தான் நான் தொடர்றேன். என் அக்கா தங்கச்சி கற்பழிச்சவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறான் பொழுது கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் வாங்கி அவங்க கொஞ்சம் உடம்பை தேத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. இதையும் நம்பி தானே நம்ம கம்முனுக்கிறோம். எவனாவது இதை கேட்டோமா, ஏய் அது சாவர கட்டத்தில் இருக்கான் அவன் உனக்கு சொன்னானா. அடுத்த தேர்தல் தீவுத்திடல் அப்பெல்லாம் கூட்டம் போடுவாங்க. சோனியா வந்தபோது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே முகம் கூசுகிற அளவுக்கு அன்னை சோனியா வாழ்க அன்னை சோனியா வாழ்கன்னு கத்தனது யாரு? இவர் தானே கத்தினாரு. அப்போ நீங்கள் வந்து அரசியல்னால திருடர்கள் தானே அப்படின்னு ஒரு இது இருக்குது. அரசியல்னால பிழைப்புவாதம் தானே, பொது நீரோட்டம் பொது அரசியல்னா பொறி திங்கிறது தானே, அப்படி கூட வச்சுப்போம். நீ அதெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மீம்ஸ் போகிறோம்ல, அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் அதுவும் பண்ணுறமான ஒரு மீம்ஸ் போடலாம்ல. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே சர்வைவல் தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா சமரசமும் செய்து இதே திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே வந்துட்டு அவங்களை நிலைநிறுத்திக்கிறப்ப ஏன் விடுதலை சிறுத்தைகள் உண்மையாக நிலை நிற்கிறது ஏன்னா தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்டு. அப்போ நீ வந்து சமரசமாய் போகிறப்ப மட்டும் இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏன்னா அப்போ நீ சொல்லாதானே நாங்கள் தேவைப்பட்டால் தேர்தல் இருப்போம், இல்லை என்றால் தேர்தல் புறக்கணித்து விட்டு ஆயுதம் எடுப்போம் சொல்லாத. தென்னாட்டு பிரபாகர்னு சொல்லாத. 5 ஸ்டார் இருக்குதுல்ல, அதில் தேசிய இனங்களின் உரிமையாக அது இதுன்னு பேசாத. ஏன்னா அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து. அந்த பக்கம் போனால் ஹிந்தியில் ஒரு பாட்டு, இந்த பக்கம் வந்தால் தமிழில் ஒரு பாட்டா? இது என்னது இது? இந்த கூத்துலலாம் மெயின் வேஷம் ஏதாவது வரலன்னு வச்சுங்க, டகாலில் பப்புன்னு வேஷம் போட்டு வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சிரிக்க வச்சுன்னு இருப்பான், ஒரு கட்டத்தில் டகாலில் அந்த இதை மாட்டிக்கின்னு அந்த மாதிரியா? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தனித்துவம் இருக்குன்னு சொல்கிறேன்ல. இல்லைங்க நான் அந்த மாதிரி பொறுக்கி திங்கிற கட்சி தாங்க அப்படின்னா நான் உங்களை கேட்க போகிறதே இல்லையே. எழுச்சி தமிழர், தமிழர் நலன் காக்க நாங்கள் இருப்போம், நாங்கள் நினச்சா தமிழ்நாடு தனி நாடாக கூட கேட்போம் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனையே இல்லையே. ஏம்பா அது எல்லா கட்சியோட நாங்களும் ஒரு கட்சிப்பா, ஏம்மா நீ எங்ககிட்ட வந்து இதை எதிர்பார்க்குறேன், ஐயோ காலமாலை எதுக்கியா பாலை எதிர்பார்க்குறேன்ட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சே. ஏன் நம்ம கேட்க போகிறோம்?